உங்ககிட்ட வெறும் 10,000 ஃபோன் நம்பர் இருக்கு, ஆனா அத வச்சே 1,00,000 நம்பரா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னிக்கு நம்ம ஃபோன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட மட்டும் வச்சு அதை எப்படி பல மடங்கா பெருக்கிறதுன்னு ஒரு சூப்பரான டெக்னிக்க தான் பார்க்க போறோம். மொத்தமே 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நம்மகிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸை எப்படி ஒரு புதையல்னு புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு, கடைசியா 1,00,000க்கும் மேல புது லீட்ஸை எப்படி உருவாக்குறது வரைக்கும் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். 10,000 1,00,000 மாத்துறதா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது ஒன்னும் மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த விஷயத்துக்கு நாம எங்கேயும் வெளியில தேடவே தேவையில்ல. இதுக்கான முதல் படியே நம்ம கிட்ட தான் இருக்கு. பல வருஷமா நாம சேகரிச்சு வச்சிருக்கிற நம்மளோட ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட் தான் அது. நாம எல்லாரும் அதை சும்மா ஒரு நம்பர் லிஸ்டா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா அது ஒரு தங்கச் சுரங்கம். ஏன் இதை ஒரு தங்கச் சுரங்கம்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா உங்க ஃபோன்ல இருக்கிற ஒவ்வொரு கான்டாக்டும் ஒரு திறவுகோல் மாதிரி. அந்த ஒரு சாவியை வச்சு அதே ஏரியாவில் இருக்கிற இன்னும் நூத்துக்கணக்கான புது கதவுகளை நம்மளால திறக்க முடியும். சோ உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ங்கிறது வெறும் பேரு நம்பர் இருக்கிற ஒரு பட்டியல் மட்டும் இல்ல, அது ஒரு முழு நெட்வொர்க்கோட மேப். சரி, இந்த மேப்பை வச்சு நம்ம வேலை செய்யணும்னா முதல்ல அதை நம்ம கைக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதாவது ஃபோன்ல அங்கங்க சிதறி கிடக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் ஒரே இடத்துக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட முதல் பிராக்டிக்கல் ஸ்டெப். கூகுள் கான்டாக்ட்ஸ்ல இது ரொம்பவே ஈஸி. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். இத ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். உங்க ஃபோன்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான நம்பர்ஸும் அழகா ஒரு CSV ஃபைலா உங்க கைக்கு வந்துரும். இனிமே இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா நம்பர்ஸும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா இது ரா டேட்டா, அதாவது ஒரு குப்பை மாதிரி எல்லாம் கலந்து இருக்கும். இதுல லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்கலாம், ஒரே நம்பர் பல தடவை இருக்கலாம், இப்படி தேவையில்லாதது நிறைய இருக்கும். சோ நம்மளோட அடுத்த முக்கியமான வேலை இந்த டேட்டாவை கிளீன் பண்ணி பலபலன் ஆக்குறது தான். இங்க பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நாம எடுத்த லிஸ்ட்ல மொத்தம் 14,497 கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா இதுல பாதிக்கு பாதி டூப்ளிகேட் நம்பர்ஸும் அப்புறம் லேண்ட்லைன் மாதிரி நமக்கு உபயோகமில்லாத நம்பர்ஸும் தான். இந்த குப்பையை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. இதை சரி பண்றதுக்கு எக்ஸெல்ல இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட், நம்பர் இருக்கிற காலமை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. அப்புறம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்பர்ஸை வரிசைப்படுத்தி தேவையில்லாத லேண்ட்லைன் நம்பர்ஸை நீக்கிட்டோம்னா நம்ம கிட்ட ஒரு பக்கா தரமான மொபைல் நம்பர் லிஸ்ட் ரெடி. இப்ப பாத்தீங்களா வித்தியாசத்தை? 14,000க்கும் மேல இருந்த நம்பர்ஸ் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் 10,113 தரமான மொபைல் நம்பரா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 4,300க்கும் மேல குப்பையை நீக்கியிருக்கோம். இப்போ நம்ம கையில இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான பலம். சரி, நம்ம கிட்ட இப்போ ஒரு பக்கா கிளீனான லிஸ்ட் இருக்கு. இப்போதான் அசல் மேட்டருக்கே வரும். இந்த 10,000 நம்பரை 1,00,000 மாத்த போற அந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ட்ரிக் என்னன்னு பார்க்கலாமா? நம்ப முடியலையா? ஆனா உண்மை இதுதான். இந்த மொத்த டெக்னிக்குக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த 2 சிம்பிள் எக்ஸல் ஃபார்முலா தான். ஒன்னு, இருக்கிற நம்பரோட அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது A2+1. இன்னொன்னு, அதுக்கு முந்தின நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு A2-1. அவ்வளோதாங்க விஷயம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த 10,000 நம்பர்ஸுக்கும் பக்கத்துல இருக்கிற செல்லுல இந்த 2 ஃபார்முலாவையும் போட்டு அப்படியே மவுஸை வச்சு டிராக் பண்ணி கீழே இழுத்தீங்கன்னா போதும். கண் சிமிட்டுற நேரத்துல உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புது நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகிடும். இதுதான் அந்த சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சும்மா ஒரு ஃபோன் நம்பர்ல 1 கூட்டுனா இல்ல கழிச்சா வர்ற நம்பர் எப்படி ஒருத்தரோட சரியான உபயோகமான நம்பரா இருக்க முடியும்? இது ஏதோ ரேண்டமா வர்ற நம்பர் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான லாஜிக் இருக்கு. உண்மை என்னன்னா, ஃபோன் நம்பர்ஸ் ஒன்னும் ரேண்டமா கொடுக்கறதில்ல. டெலிகாம் கம்பெனிகள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நம்பர்ஸை மொத்தமா ஒதுக்குவாங்க. உதாரணத்துக்கு, சென்னையில ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பரும் சென்னையில தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே சீரீஸ்ல வர நம்பர்கள் எல்லாமே ஒரே ஜோன்குள்ள தான் இருக்கும். இதுதாங்க இந்த டெக்னிக்கோட ஆணிவேர். இத நாம டெக்னிக்கலா ஜியோகிராஃபிக் நம்பர் கிளஸ்டரிங்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, டெலிகாம் கம்பெனிஸ் ஒரு ஏரியாக்கு நம்பர்ஸ் கொடுக்கும்போது தொடர்ச்சியான எண்களை, அதாவது ஒரு சீரீஸை மொத்தமா ஒரு பிளாக்கா கொடுத்துடுவாங்க. இதனால தான் நாம ஒரு நம்பரோட அடுத்த நம்பரை ஜென்ரேட் பண்ணும்போது அதுவும் அதே ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரோட நம்பரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க,
நாம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம்னு. நம்ம கிட்ட வெறும் 10,000 நம்பர் இந்த ஒரு சாதாரண லிஸ்ட் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அதே ஏரியால இருக்கிற 1,00,000க்கும் அதிகமான புதுசா தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்களோட ஒரு பெரிய டேட்டாபேஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது வெறும் நம்பர் லிஸ்ட் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஆயுதம். சரி, இப்போ உங்ககிட்ட இந்த எண்கள் இருக்கு. இந்த சக்திய நீங்க என்ன பண்ண போறீங்க? இத வச்சு உங்க வியாபாரத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்களா? இல்ல வேற ஏதாவது புதுசா முயற்சி செய்ய போறீங்களா? உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன? யோசிச்சு பாருங்க.